ஒரு காலத்துல ரங்காபுரம்னு ஒரு பசுமையான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல காந்தம்மான்னு ஒரு வாயாடி மாமியார் இருந்தாங்க. அவங்களுக்கு ரகுராம்னு ஒரே ஒரு பையன் இருந்தான். ரகுராம் விவசாய வேலைகளை கவனிச்சிட்டு இருந்தான். அவனோட மனைவி சுஜாதா. சுஜாதா ரொம்ப ரொம்ப புத்திசாலி, அப்புறம் பொறுமைசாலி. அந்த வீட்ல குழந்தைங்க இல்ல. இந்த 3 பேரு மட்டும்தான் வசிச்சு வந்தாங்க. காந்தம்மாவுக்கு பணம் அப்புறம் நகைங்க மேல ஆசை அதிகம். வீட்டோட அதிகாரம் முழுசும் அவங்க கையிலேயே இருக்கணும்னு, மருமக தனக்கு அடிபணிஞ்சு நடக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கை கட்டி வாய் பொத்தி கேட்கணும்னு நினைச்சாங்க. ஒரு நாள் காந்தம்மா வீட்ல சுஜாதாவை சத்தமா கூப்பிட்டு, அடியே சுஜாதா, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி இழுத்து போத்திட்டு தூங்குவ? விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? கோழி கூவி ஒரு ஜாமம் ஆயிடுச்சு. இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பாங்க? கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் தரணுங்கிற அறிவு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? சுஜாதா அமைதியா, அப்பவே எழுந்துட்டேன். வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதான் துளசி மாடத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு துளசி மாடத்திலையும் விளக்கேத்தி வச்சேன். ஆமா, நீ பாக்குற வேலையெல்லாம் எனக்கு தெரியாதாக்கும். அந்த எண்ணெய் டப்பால பாதிக்கு மேல எண்ணெய் தீந்து போச்சு. நேத்து தானடி என் பையன் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தான். அதுக்குள்ள எப்படி இவ்வளவு தீந்துச்சு? குழம்பு வைக்கும்போது எண்ணெய ஊத்தி தாளிக்கிறியா? இதுவே எங்க காலமா இருந்தா ஒரு துளி எண்ணெயில 1 மாசத்தை ஓட்டுவோம். அப்படிலாம் இல்ல அத்த, நான் கவனமா தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி விருந்தாளிங்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு பலகாரம் செஞ்சோம்ல, அதனாலதான் என்ன கொஞ்சம் அதிகமா செலவாச்சு. சொந்தக்காரங்க வந்தா இருக்கிறத எல்லாத்தையும் ஆக்கி போட்டுருவியா? நாளைக்கு நம்ம கதி என்ன ஆகும்னு யோசனை இருக்கா? அவங்க சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. நம்ம வயிறு பத்தி எரியுதே, அதுக்கு யார் தண்ணி ஊத்துறது? உனக்கு இந்த வீண் செலவு வர வர ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதையெல்லாம் என் மகன்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் காந்தம்மா சுஜாதாவை குத்தி காட்டி பேசிட்டே இருப்பாங்க. சுஜாதா மட்டும் எதிர்வார்த்தை பேசாம மௌனமா பொறுத்துக்கிட்டே இருந்தா. மதியானம் ரகுராம் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு போடு. வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, தாகமாவும் இருக்கு. கொஞ்சம் மோர் இருந்தா எடுத்துட்டு வர சொல்லுமா. காந்தம்மா பையன் கிட்ட போய், வந்துட்டியாடா தம்பி, உட்காரு. இந்த மருமக அடுப்படியில என்ன பண்றாலோ தெரியல, பாத்திரத்தோட எப்பா பாரு சண்டை போட்டுக்கிட்டு. இப்பவே சாப்பாடு பரிமாற சொல்றேன். ஏய், என் மகன் வந்துட்டான், குடிக்க கொஞ்சம் தண்ணி தரணும்னு கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? அந்த மோர்ல தண்ணி கலக்காம கெட்டியா கொண்டுட்டு வா. பாவம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கு. சுஜாதா மோர் கிளாஸோட வந்தா. இந்தாங்க, மோர் குடிங்க. சாப்பாடு தயாரா இருக்கு, எடுத்து வைக்கட்டுமா? ஆ, எடுத்து வை சுஜாதா. அம்மா, இந்த தடவை நமக்கு விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. நெல்லு வித்தா நமக்கு நல்ல லாபம் வரும். அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான மராமத்து வேலையெல்லாம் செய்யலான்னு பாக்குறேன். என்ன மராமத்து பண்ண போற? வீடு இப்போ நல்லா தான் இருக்கு. அந்த பணத்தை என் கையில கொடுத்தேன்னா நான் பத்திரப்படுத்தி வைப்பேன். நாளைக்கு ஏதாவது அவசரம்னா அது உதவும். இவ கையில கொடுத்தா அவ பிறந்த வீட்டுக்கு கம்முன்னு அனுப்பிடுவா. பொம்பளைங்க கையில நிறைய பணம் எல்லாம் கொடுக்க கூடாது. உனக்கு அதெல்லாம் இப்ப புரியாது. சுஜாதா அப்படிப்பட்டவெல்லாம் இல்லம்மா. வீட்டு பொறுப்பு எல்லாம் அவளோடது தானே. வாய மூடுறா, உனக்கு ஒன்னும் தெரியாது. பொம்பளைங்களோட புத்தி என்னன்னு பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். நீ சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு இவ கையில கொடுத்துட்டு இருந்தேன்னு வையேன், கடைசி நம்ம கையில ஓடு கூட மிஞ்சாது. அந்த நெல்லு வித்த பணத்தை என்கிட்ட கொடு, நான் பீரோல வச்சுக்கிறேன். சாவி என்கிட்ட தான் இருக்கும். சுஜாதா இப்ப குறுக்கிட்டு, அத்தை, அந்த பணத்தை வச்சு கொல்ல பக்கத்துல இடிஞ்சு கிடக்குற சுவரை சரி பண்ணலாம்ல. ராத்திரி நேரத்துல பாம்பு தேள்னு வருது, இது நமக்கு ஆபத்து தானே. பாத்தியாடா, நான் சொல்லல? இப்பவே செலவு செய்ய என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருக்கா. அந்த சுவருக்கு அப்படி ஒன்னும் ஆகல, பணம் என்கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். இப்படி சொன்னதும் காந்தம்மாவோட பேச்ச மீற முடியாம ரகுராமன் மௌனமா இருந்துட்டான். நெல்லு வித்த பணத்தை காந்தம்மா தன்னோட பெட்டியில ஒளிச்சு வச்சுக்கிட்டா. சுஜாதாவுக்கு தன்னோட மாமியாரோட நடத்தை ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. சில நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு சாது வேஷத்துல ஒரு ஏமாத்துக்கார வந்தான். அவன் வீடு வீடா போய் மாய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த மோசக்காரன் காந்தம்மாவோட வீட்டு முன்னாடி நின்னான். ஓம் சக்தி பராசக்தி, இந்த வீட்ல இருக்கு ஒரு தீய சக்தி. அம்மனோட கடாட்சம் இந்த வீட்ல வேணும்னா இந்த வீட்ல இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். யாரும்மா வீட்ல? வந்து பிக்ஷ போடுங்க. காந்தம்மா வெளியில வந்து, யாரையா நீங்க காலங்காத்தால வீட்டு முன்னால? நான் காசியிலிருந்து வந்துட்டு இருக்கேன் தாயே. எனக்கு ஞான திருஷ்டி உண்டு. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ ரொம்பவும் அதிர்ஷ்டம் செஞ்சவன்னு. ஆனா ஏதோ ஒரு சின்ன தோஷத்தால உன் வீட்ல பணமே தங்குறதில்ல.
உனக்கு வர வேண்டிய லாபமும் வர்றதில்ல. உண்மைதானுங்க சாமி. என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கையில ஒரு பைசா கூட நிக்கவே மாட்டேங்குது. எல்லாமே செலவாயிடுது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. உண்டு தாயே. உன் வீட்ல ஏதாவது பழைய நகை இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வா. அந்த நகைங்களை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மந்திரம் பண்ணி நான் தர்றேன். அப்போ உன்னோட வீடு அப்படியே தங்கமயமாகும். உன்கிட்ட இருக்கிற நகைங்கள்லாம் ரெட்டிப்பாகும். தங்க நகை ரெட்டிப்பாகுமா? ஆஹா, என்ன ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த விஷயம் மகனுக்கும் மருமகளுக்கும் தெரிஞ்சதுன்னா அது இதுன்னு நொட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாமலேயே காரியத்தை முடிச்சிடணும். சாமிஜி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? என்கிட்ட கொஞ்சம் பழைய வளையலு சங்கிலிலாம் இருக்கு. அதை கொடுத்தா சுத்தம் பண்ணி தருவீங்களா? சந்தேகமா தாயே? நான் எத்தனையோ மகாராஜாக்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன். உன் பக்திய பார்த்து இப்படி சொல்றேன். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வா. யாராவது பாத்துட்டாங்கன்னா அந்த மந்திரம் அப்புறம் பலிக்காது. இப்படி சொன்ன உடனே காந்தம்மா உடனே உள்ள போய் அவளோட பெட்டியில ஒளிச்சு வச்சிருந்த தங்க வளையல் அப்புறம் சங்கிலி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வந்தா. சுஜாதா அடுப்படியில இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா. அத்தை இந்த சாதுவோட ரகசியமா பேசுறத பார்த்து சுஜாதாவுக்கு என்னவோ சந்தேகம் வந்துச்சு. அவ தனக்கு தானே இப்படி யோசிச்சா. இந்த அத்தை யாருக்கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்காங்க? இந்த சாமியார பார்த்தா நல்லவ மாதிரி தெரியலையே. கண்ணு அங்கேயும் இங்கேயும் அலையுது. அத்தை ஒரு பேராசை பிடிச்சவங்க. நிச்சயமா ஏதாவது ஏமாறுறதுக்கு தயாரா இருக்காங்க. நான் உடனே போய் தடுக்கணும். ஆனா நான் சொன்னா கேட்டும் தொலைய மாட்டாங்களே. மாறா என் மேலேயே பழிய போடுவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே இப்போ. இந்தாங்க சாமி, இது என் மாமியார் காலத்து நகைங்க. இது எல்லாத்தையும் புதுசா ஜொலிக்கிற மாதிரி அப்படியே ரெட்டிப்பாக்கி கொடுங்க. கண்டிப்பா செய்றேன் தாயே. ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியும் அதுல கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு எடுத்துட்டு வாங்க. நான் மந்திரம் ஓதுறேன். அத கேட்ட உடனே காந்தம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு உள்ள போனா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுஜாதா கொல்லப்புறம் வழியா வெளியில வந்து பக்கத்து வீட்டு ரங்கம்மா கிட்ட விஷயத்த சொன்னா. ரங்கம்மாவும் ரொம்பவும் புத்திசாலி. 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. காந்தம்மா தண்ணீரோட திரும்பி வர்றதுக்குள்ள சுஜாதா ஒன்னும் தெரியாதது மாதிரி அடுப்படியில வேலை செய்யற மாதிரி உட்கார்ந்துகிட்டா. அந்த ஏமாத்துக்காரன் நகையெல்லாம் தண்ணியில போட்டு கண்ணை மூடி நடிச்சான். ஓம் பீம் க்ளீம், இந்த நகைகள் எல்லாம் சுத்தமாகட்டும். இப்படி சொல்லிட்டு மெதுவா தன்னோட பையில இருந்து போலி நகைகளை எடுத்து அசல் நகைகளை ஒளிச்சு வச்சிட்டான். அம்மாடி தாயே, இங்க பலமா காத்து வீசுது. தீபம் அணைஞ்சாலும் அணைஞ்சிடும். நீ கண்ணை மூடிக்கிட்டு நல்லா வேண்டிக்கோ. நான் சொல்ற வரைக்கும் கண்களை திறக்க கூடாது. திறந்தா தோஷமாயிடும். ஐயோ, அப்படியே சாமி. இப்படி காந்தம்மா கண்களை இருக்க மூடிக்கிட்டு உட்கார்ந்திருந்தாங்க. சரியா அப்போ சுஜாதா பக்கத்து வீட்டு ரங்கம்மாவோட வெளியில வந்தா. அத்தை, அத்தை, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த சாமியார் யாரு? காந்தம்மா கோவமா கண்ணை திறந்து, அடியே அடியே, உன்னை வீட்டுக்குள்ள இருன்னு தானே சொன்னேன். இப்ப எதுக்குடி நீ வெளியில வந்த? பாரு, எல்லாத்தையும் பாழாக்கிட்ட. என்ன பேசுறீங்க அத்தை? கிராமத்துல திருடர்கள் நடமாடுறதா அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ சாது வேஷத்துல வந்து நகையெல்லாம் திருடுறானா. இப்பதான் பக்கத்து வீட்டு ரங்கம்மா இத பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆமா காந்தம்மா, நேத்து எங்க சொந்தக்காரங்க ஊர்ல இப்படிதான் ஒரு பாட்டிய ஏமாத்தி வீட்ல இருந்த நகை எல்லாத்தையும் திருடிட்டானா. அந்த திருடன் பார்க்க அச்சு அசல் இவன மாதிரியே இருப்பானா. கழுத்துல ருத்ராட்சம், கையில செம்பு பாத்திரம், இதோ இதோ சரியா இவன மாதிரி. ஏமாத்துக்காரன் பயந்து போய், என்னம்மா, என்ன திருடன்னு சொல்றீங்களா? நான் சாட்சாத் காசியிலிருந்து யாத்திரையா வந்திருக்கேன். எனக்கு கோபத்தை உண்டாக்காதீங்க, சபிச்சிருவேன். ஐயோ சாமி, சாபம்லாம் வேண்டாம். எங்க அத்தை ரொம்ப ரொம்ப வெள்ளந்தி. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது சரி, அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன போட்டீங்க? நகைங்க, அதாவது மஞ்சள் தண்ணியில போட்டிருக்கேன், பூஜை பண்றதுக்காக. அது சரி, அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நகைங்களை காட்டுங்க. எங்களுக்கும் நம்பிக்கை வரும்ல. ரங்கம்மா, நீ போய் நம்ம ஊர் பெரியவரை கூட்டிட்டு வா. இந்த சாமி உண்மையாரவர்னு நிரூபிச்சுட்டா இவருக்கு நம்ம சன்மானம் கொடுக்கலாம். கிராம அதிகாரி பேரை சொன்ன உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ள நடுக்கும். கிராம அதிகாரியா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அட நெல்லுங்க சாமி, நகையெல்லாம் கொடுக்காம எங்க போறீங்க? இப்படி பெருசா சத்தம் போட்டா சுஜாதா. திருட திருட, எல்லாரும் ஓடி வாங்க. அந்த நேரத்துல சுஜாதாவோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வந்தாங்க. ஏமாத்துக்காரன் தப்பியோட முயற்சி பண்ணனான். ஆனா மக்கள் அவனை சுத்து போட்டு பிடிச்சிட்டாங்க. அவனோட பைய சோதனை பண்ண போது அதுல காந்தம்மாவோட நகைகள் மட்டும் இல்லாம வேற ஊர்க்காரங்களோட நகைகளும் இருந்துச்சு.
காந்தம்மாவோட இதயமே நின்னு போயிடும் போல இருந்துச்சு. அம்மா காந்தம்மா, என்னம்மா இது? உங்க நகைங்கள்லாம் இவன் கையில எப்படி போச்சு? உங்களுக்கு தெரியாதா இவன் ஒரு மோசக்காரன்னு? இப்படி கேட்டாரு கிராம அதிகாரி. காந்தம்மா தடுமாறி, "அ- அ, அது அது வந்து சும்மா பூஜை பண்ணுனா தங்கம் ரெட்டிப்பாகும்னு." பேராசப்பட்டா இருக்கிறதும் போயிடும்னு பெரியவங்க சும்மா ஒன்னும் சொல்லல. உங்க மருமக மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா உங்க நகையெல்லாம் இப்போ கங்கையில கலந்திருக்கும். சுஜாதா புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்கா. இப்படி சொல்லவும் எல்லாரும் சுஜாதாவை பாராட்டினாங்க. காந்தம்மா தலை குனிஞ்சு வெக்கப்பட்டாங்க. மக்கள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சு ரகுராம் வீட்டுக்கு வந்து காந்தம்மா கிட்ட இப்படி வருத்தப்பட்டு சொன்னான். அம்மா, எவ்ளோ பெரிய வேலை பண்ணிட்ட. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நம்ம முன்னோர்களோட நகைகளை இப்படியா ஒரு திருடன் கையில கொடுப்ப? சுஜாதா இல்லனா நம்ம மானம் பணம் எல்லாமே போயிருக்கும்ல. என்னம்மா நீ? காந்தம்மா அழுதுகிட்டே, "தப்பு நடந்துருச்சுடா, எனக்கு புத்தி கெட்டு போச்சு. ஏதோ ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுடா." அத்தை, வருத்தப்படாதீங்க. மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா இருக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. பேராசை எப்பவும் ஆபத்துல தான் முடியும். அந்த தெய்வம் நமக்கு கொடுத்ததை வச்சு சந்தோஷமா இருப்போம். வீட்டோட அதிகாரத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா மறுபடியும் இப்படி ஏமாத்துக்காரனை நம்பி மோசம் போயிடாதீங்க. இல்லம்மா சுஜாதா, இத்தனை நாளா உன்னை கொடுமைப்படுத்தின, கண்டபடி பேசுன. ஆனா இன்னைக்கு எனக்கு நீ சரியான புத்தி சொல்லிட்ட. நீதான் இந்த வீட்டோட உண்மையான மகாலட்சுமிமா. என் கண்ணை திறந்துட்ட. இனிமே இந்த வீட்டு பொறுப்புகளையும் பண விஷயங்களையும் நீயே பாத்துக்கோ. நான் வெறுமன ஆலோசனை மட்டும் சொல்றேன். மத்த நேரங்கள்ல நிம்மதியா கிருஷ்ணா ராமான்னு இருக்க போறேன். ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கம்மா. சுஜாதா நம்ம வீட்டை ரொம்ப நல்லாவே பாத்துக்குவா. அந்த நாள்ல இருந்து காந்தம்மா கிட்ட மாற்றம் வந்துச்சு. சுஜாதாவை தன்னோட சொந்த பொண்ணு போல பார்த்தாங்க. வீட்டு வேலைகள்ல சுஜாதாவுக்கு உதவியா இருந்தாங்க. சுஜாதாவும் அத்தைக்கு மரியாதை கொடுத்து வீட்டை நல்லபடியா நிர்வகிச்சு வந்தா. மருமகளோட சமயோஜித புத்தியும் பொறுமையும் அத்தையோட மனச மாத்திருச்சு. அந்த கிராமத்துல இப்ப எல்லாரும் காந்தம்மாவோட குடும்பத்தை வியப்பா பாக்குறாங்க. ஒரு காலத்துல வாயாடி மாமியார்னு பேரு வாங்கினவங்க இப்போ சிறந்த மாமியார்னு பேர் வாங்கிட்டாங்க. அந்த வீடு சுகபோகங்களோட நிலைச்சிருந்துச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம்தான். பொறுமையும் சமயோஜித புத்தியும் இருந்தா எப்பேற்பட்ட கடினமான மனுஷனையும் அது மாத்திடும். கிருஷ்ணா நதி கரையில ஒரு ஊர் இருந்துச்சு, தானியாபுரம். அந்த ஊர்ல வெங்கட்டையா ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு விவசாயமே வாழ்வாதாரம். ஆனா 2 வருஷமா மழை இல்லாததுனால வறட்சியினால கடன்ல மூழ்கி ரொம்பவும் துயரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவி சூரம்மா அவருக்கு துணையா இருந்தா. ஒரு சாயங்கால வேளையில வெங்கட்டையா வீட்டு திண்ணையில சோகமா உட்கார்ந்திருந்தாரு. சமையல் வேலை பண்ணிட்டு இருந்த சூரம்மா தன்னோட கணவனை பார்த்து பெருமூச்சு விட்டா. "என்னங்க, மறுபடியும் நேத்து ராத்திரியில இருந்து பேசாமலே இருக்கீங்க. மனசுக்குள்ளேயே இப்படி வருத்தத்தை வச்சுக்காதீங்க. வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அது மலை மாதிரி பாரமாயிடும். என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறீங்க சொல்லுங்க." என்ன சொல்ற சூரம்மா? வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. ஊர்ல யார் முகத்தையுமே பார்க்க முடியாத அளவுக்கு பயமா இருக்கு. எதுக்குங்க இவ்ளோ பயம்? நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. யாரோட சொத்துக்கும் நம்ம ஆசைப்படல. துரோகம் செய்யலதான். ஆனா எப்ப பார்த்தாலும் கடன்காரங்க வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு போறாங்களே. கோபால் செட்டியார் நேத்து வந்து எவ்வளவு கடுமையா பேசினார் தெரியுமா? வெங்கட்டையாவோ சொத்தை விக்கிறியா இல்ல வட்டிக்கு பதிலா நிலத்தை எழுதி குடுக்கறியான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு கராரா சொல்லிட்டு போயிட்டாரு. அடக்கடவுளே, அவர் அப்படியா சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பையனோட கல்யாணத்துக்கு உதவி செய்யறேன்னு ஆசை காட்டின மனுஷன் தானே. ஆசை காட்டுறது தானே கடன்காரங்களோட வேலையே. இப்ப மழையும் இல்ல, விளைச்சலும் இல்ல. நம்பி இருந்த கிருஷ்ணா நதியும் இந்த வருஷம் நம்ம கைய விட்டுருச்சு. அந்த 10 ஏக்கர் நிலமும் காஞ்சு போய் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடக்குது. நீங்க இவ்ளோலாம் கவலைப்படாதீங்க. நம்ம உழைக்கிறத நிறுத்தலையே, நம்பிக்கையையும் நம்ம கைவிடல. நேர்மையை விட பெரிய சொத்து எதுவும் இல்ல அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நாளைக்கு அந்த ராமமூர்த்தி பட்டேல் ஐயாவை பார்த்து நம்ம கொஞ்சம் கால அவகாசம் தாங்கன்னு கேட்கலாம். ராமமூர்த்தி ஐயாவால என்ன செய்ய முடியும் சூரம்மா? அவரால தர்மத்தை வேணா சொல்ல முடியும். ஆனா கடவுள் கொடுத்த வறட்சியை மாத்த முடியாது இல்லையா? அதுவும் இல்லாம இந்த தடவை விதை வாங்குறதுக்கு கூட கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. அந்த கடனை அடைக்கணும்னா இந்த தடவை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிலைமை அப்படி இருக்கு. நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா தாத்தா காலத்துல இருந்து சும்மாவே கிடக்குற ஒரு தரிசு நிலம் ஒண்ணு நமக்கு இருக்கு இல்லங்க.
ஓ, அந்த 1 ஏக்கர் நிலத்தை பத்தி சொல்றியா? அது தரிசா கிடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அங்க கல்லும் மண்ணும் தவிர வேற எதுவும் இல்ல. உழுதாலும் பலன் இல்ல. ஆமாங்க, பலன் கிடைக்குதோ இல்லையோ, இந்த ஒரு தடவை அந்த நிலத்தை உழுவோமே, நம்மளோட உழைப்பையும் வேர்வையையும் நம்புவோமே, கஷ்டப்பட்டா கடவுள் கைவிட மாட்டார்னு என்னவோ மனசு சொல்லுதுங்க. சரிம்மா, நீ சொல்லி நான் இல்லைன்னு சொல்லிருக்கேனா? நாளைக்கே அந்த இடத்துக்கு போயிட்டு உழுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேம்மா. சும்மா கிடக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படலான்னு தோணுது. மறுநாள் மத்தியான நேரம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த அந்த தரிசு நிலத்துல வெங்கட்டையா தன்னோட பழைய கலப்பைய கொண்டு தனியா உழுதுட்டு இருந்தாரு. அந்த வேலை அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த கலப்பைய தூக்க கூட நம்ம உடம்புல சக்தி இல்ல. இந்த நிலமும் என் மனசு மாதிரியே இறுகி போய் கிடக்குது. என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதானா? அப்படி நினைச்சாரு. ஏற்கலப்பைய பலமா முன்னோக்கி தள்ளும் போது ஒரு கடினமான பொருள்ல முட்டி நின்னுச்சு. என்ன இது? இந்த நிலத்துல கடினமான ஏதோ ஒரு பொருள் கிடைக்குதுன்னா? வெங்கட்டையா கலப்பைக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணை மண்வெட்டியால அகற்றினாரு. அங்க ஒரு பழைய செப்பு பெட்டி கிடைச்சது. அது மேல பழங்காலத்து வேலைப்பாடுகள் செதுக்கி இருந்துச்சு. அடடே, இது என்ன? இவ்ளோ காலம் யாரோட கண்ணிலையும் படாம இந்த பெட்டி இங்க இருந்துச்சா? யாராவது பெரிய செல்வந்தர்கள் தங்களோட புதையில இங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? என்னோட அதிர்ஷ்டம் கதவை தட்டிருச்சா? பெட்டிய கையில எடுத்து தொடச்சு சுத்தம் பண்ணாரு. அது சின்னதா உறுதியா இருந்துச்சு. இதுல பொற்காசுகளும் வைரங்களும் இருக்குமா? என்னோட கடன் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாம இன்னும் 10 பேருக்கு உதவி செய்ய முடியும். சூரம்மாவோட கண்கள்ல மகிழ்ச்சியை பார்க்க முடியும். இறைவா, நீ உண்மையிலேயே இருக்கிறேங்கிறத நிரூபிச்சிட்டப்பா. அப்படி அந்த பெட்டிய பிடிச்சுக்கிட்டு அதை எப்படி திறக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. சரியா அதே நேரத்துல பக்கத்து நிலத்து வழியா போயிட்டு இருந்த கோபாலம் வெங்கட்டையா ஆவலோட அந்த பெட்டிய பாத்துட்டு இருக்கிறத பாத்துட்டாரு. என்னப்பா வெங்கட்டையா, இங்க தனியா உட்கார்ந்து ஏதோ ரகசியத்தை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இந்த தரிசு நிலத்துல உனக்கு திடீர்னு மாம்பழ மரம் முளைச்சு வந்துருச்சா என்ன? இத கேட்டதும் வெங்கட்டையா திடுக்கிட்டு பெட்டிய மண்ணால மூட முயற்சி பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு. வாங்க கோபாலம் ஐயா, இது ஒண்ணும் இல்ல. ஏதோ பழைய கல்லு ஒண்ணு கிடைச்சது. அதை எடுத்து பக்கமா வச்சிட்டு இருந்தேன். கலப்பைக்கு தடையா இருந்துச்சு. கல்லா? கல்லுன்னு சொல்ற வெங்கட்டையா? அந்த செப்பு பெட்டியோட மினுமினுப்பு என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சுது. உங்க தாத்தா முப்பாட்டங்களோட சொத்து இங்க ஒளிஞ்சதுக்கு போல தெரியுதே. இத்தனை காலத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அதிர்ஷ்டமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கோபாலம் ஐயா. இது யாரோ முன்னாடி இங்க ஏதோ ஒளிச்சு வச்ச ஒரு பொருளா இருக்கலாம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெங்கட்டையா சொன்னத காதுல வாங்காம கோபாலம் அந்த பெட்டிய சுட்டி காட்டி, அட, அது என்ன சம்பந்தம் இல்லன்னு சொல்ற? இது உன் நிலத்துல கிடைச்சிருக்கு, உன் கைக்கு. உன் நிலத்துல கிடைச்ச செல்வம் உனக்கு தானே சேரும். இதத்தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. வா, இதை எடுத்துட்டு போய் பங்கு போட்டுக்கலாம். பங்கு வைக்கணுமா? எந்த தர்மத்தின்படி பங்கு வைக்கணும்? இது என்னோட சொந்த பணம் கிடையாது. ஆனா நான் உழைக்கும் போது இது கிடைச்சது. ஆனா இது என்னோட சொத்தும் இல்ல. என்னையா உன் தர்மம் நீதி? நீதி போதனை செய்யறதுக்கு நீ யாரு? நீதிய பத்தி பேசுற உனக்கு இப்ப ஊர்ல இருக்கிற கடனும் வட்டியும் கண்ணுக்கு தெரியலையா? அந்த செட்டியார் உன் வீட்டு வாசல்ல வந்து உன்னை திட்டி தீர்த்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த செல்வம் உன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர போகுது. இதை விட்டுட்டு மறுபடியும் முட்டாளா நிக்க போறியா? முட்டாளா இருந்தா இருந்துட்டு போறேன். ஆனா தர்மத்தை மட்டும் விட மாட்டேன். இந்த பெட்டியில இருக்கிற செல்வம் யாருடையதுன்னு தெரியாம அதுக்கு நான் கண்டிப்பா ஆசைப்பட மாட்டேன். இது எந்த காலத்து புதையல்னு பெரியவங்க சேர்ந்து தீர்மானிக்கட்டும். பெரிய மனுஷனா? இந்த சின்ன விஷயத்த பட்டேல் ஐயா வரைக்கும் எதுக்கு கொண்டுட்டு போனோம்? ஒரு வேலை செய்வோம். இதை இப்பவே திறந்து பார்க்க முயற்சி பண்ணுவோம். இதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் அதை பகிர்ந்துக்கலாம். விடு. இல்ல கோபால் ஐயா, என்ன நீங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க. எனக்கு இந்த தனம் தேவையில்லை. என் நிலத்துல கிடைச்சாலும் அது மேல எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் இத ராமமூர்த்தி பட்டேல் ஐயாட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த அவர்கிட்ட நான் சமர்ப்பிக்கத்தான் போறேன். அவரே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணட்டும். சரி, உன் பிடிவாதம் உனக்கு தான் நஷ்டம். நீ தர்மத்தை பத்தி பேசுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? நானும் பட்டேல் கிட்ட வரேன். உண்மையிலேயே இந்த நிலம் முன்னொரு காலத்துல யாருடையது, இந்த புதையல் யாருடையதுன்னு பட்டேல்கிட்டயே கேக்குறேன். நீ ஒருத்த மட்டும் இந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. வெங்கட்டையா அந்த செப்பு பெட்டிய ஜாக்கிரதையா எடுத்துக்கிட்டு மௌனமா ஊரை நோக்கி போனாரு. கோபாலமும் கோபத்தோட அவனை பின்தொடர்ந்து போனாரு. ராத்திரி 8 மணி. தானியாபுரம் கிராம பட்டேல் ராமமூர்த்தி அவங்களோட பெரிய வீட்டு வராண்டாவுல கூட்டம் நிக்குது. பட்டேல் ஒரு நாற்காலியில உட்கார்ந்திருக்க வெங்கட்டையா, சூரம்மா, கோபாலம்
அப்புறம் இன்னும் சில பெரியவர்களும் ஊர் மக்களும் அங்க கூடி இருந்தாங்க. சரி வெங்கட்டையா, நீ சொன்ன விஷயம் விசித்திரமா இருக்கே. விவசாயம் பண்ணலான்னு போன அந்த தரிசு நிலத்துல உனக்கு இப்படி ஒரு செப்பு பெட்டி கிடைச்சதே ஆச்சரியமான விஷயம். சரி, இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? கோபாலம் என்ன சொல்றான்? பட்டேல் ஐயா, என் பேச்ச கேளுங்க. நான் அநியாயமா எதுவுமே பேசலங்க. உண்மையை தான் சொல்றேன். அந்த நிலத்துல அந்த பெட்டி கிடைச்சது. அது புதையலா தான் இருக்கும். அது முற்காலத்துல யாருக்காவது சொந்தமானதா இருந்தா அத தர்மப்படி தீர்மானிக்கணும். ஆனா வெங்கட்டையா எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஆசைய விடாம இத திருடின பணத்தை போல மறைச்சு வைக்க பாக்குறாங்கய்யா. அதான் உங்க முன்னாடி கொண்டு வந்தேன். மன்னிக்கணும் பட்டேல் ஐயா, கோபாலம் பொய் சொல்றாரு. பெட்டி கிடைச்ச உடனே நான் என் மனைவி கிட்ட கூட சொல்லாம நேரடியா உங்ககிட்ட தான் கொண்டு வந்தேன். அந்த பெட்டி யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. தர்மத்தை நம்புறவன் இப்படி செய்ய மாட்டேன். நான் பொய் எதுவும் சொல்லலைங்க ஐயா. ஐயா, தெய்வத்தின் சாட்சியா நான் சொல்றேன். எங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுற குணம் என் கணவருக்கு கிடையவே கிடையாது. அவரே என்ன அழைச்சிட்டு வந்து இந்த பொருளை நேரடியா பட்டேல் ஐயா கிட்ட ஒப்படைச்சிருந்தா சொன்னாரு. இது பாருமா சூரமா, உங்களோட நேர்மை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கோபாலம், உனக்கு பணத்து மேல இருக்கிற ஆசை எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த புதையல் மேல உனக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு ஆர்வம் வந்திருக்கு? எனக்கு ஆர்வம்லாம் இல்ல பட்டேலையா, தர்மத்தின் மீதுதான் ஆர்வம். ஒருவேளை அந்த பெட்டியில ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தா அது அரசாங்கத்துக்கு சொந்தமாகட்டும்னு சொல்றேன். வெங்கட்டையா கஷ்டப்பட்டாங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன உதவி வேணா கிடைக்கலாம். ஆனா மொத்த பணமும் அவனுக்கே கொடுக்கணும்னா அதுல எந்தவித நியாயமும் இல்லையே. ரொம்ப தந்திரமா தான் பேசுறீங்க கோபாலம். சரி, இப்ப இந்த பெட்டியை திறக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த செப்பு பெட்டி ரொம்ப பழமையானதா தெரியுது. இதுக்கு மேல இருக்கிற எழுத்துக்களை பார்த்தா இது குறைஞ்சது 300 ஆண்டுகளுக்கு முந்தையதா இருக்கலாம்னு தோணுது. இப்ப இத திறந்து பாத்துடலாமா? பட்டேல் ஒரு சின்ன சாவியை எடுத்து பெட்டியினோட பூட்டை திறக்க பார்த்தாரு. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருந்தாங்க. என்ன இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள? பொற்காசுகள் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வைர மாலைகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி சொன்னாங்க கிராம மக்கள். பெட்டி திறக்கப்பட்டுச்சு. உள்ள மின்னற மாதிரி எதுவும் இல்லாததுனால எல்லாரும் ஏமாற்றத்தோட பார்த்தாங்க. உள்ள ஒரு பழைய கிழிஞ்ச ஓலைச்சுவடியும் ஒரு காஞ்சு போன பச்சை நிற துணியும் மட்டும் தான் இருந்துச்சு. வேற அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு புதையலும் இல்ல. இது என்ன பட்டேலையா, இதான் அந்த புதையலா? கிழிஞ்ச காகிதங்களும் ஒரு பழைய துணியும் தான் இருக்கு. வெங்கட்டையாவோட கஷ்ட காலத்துல கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் இதுதானா? வெங்கட்டையா, என்னமோ போப்பா, எங்களோட நேரத்துல நீ வீணாக்கிட்ட. ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருந்தோம். எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு. என்னோட ஆசைகள் எல்லாம் நிராசையா போச்சு. ராமமூர்த்தி பட்டேல் பெட்டியில இருந்த ஓலைச்சுவடிய ஜாக்கிரதையா எடுத்து அத பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி சொன்னாரு. நெல்லு கோபாலம், அதிர்ஷ்டங்கிறது கேவலம் தங்கம் பணம் மட்டும் கிடையாது. நல்ல கேட்டுக்கோ வெங்கட்டையா, உன்னோட நேர்மைக்கு கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல உதவி செய்வாரு. இந்த ஓலைச்சுவடிங்க எல்லாம் சாதாரணமானது இல்ல. பட்டேல் அந்த ஓலைச்சுவடிகளை ஜாக்கிரதையா பிரிச்சு அதுல உள்ள இருந்த எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட முகத்துல ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒன்னா தெரிஞ்சது. ஆஹா, எவ்வளோ பெரிய அதிசயம்! என்ன ஒரு தெய்வ சித்தம்! வெங்கட்டையா, நீ வெறும் செப்பு பெட்டியை மட்டும் கண்டுபிடிக்கல, ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சிருக்க. ராமமூர்த்தி பட்டேல் அந்த ஓலைச்சுவடியில உள்ள விஷயத்த சபையினருக்கு விளக்குனாரு. அந்த ஓலையில இப்படி இருந்துச்சு. ராம மக்களே, இந்த ஓலைச்சுவடி சாதாரணமானது கிடையாது. இது நம்ம தானியாபுர கிராமத்துக்கு சொந்தமான பழங்கால நில விவரங்கள், எல்லைகள், அப்புறம் வாய்க்கால்களை பத்தி எழுதப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஆவணம். நில விவரங்களா? அதனால நம்ம வெங்கட்டையாவுக்கு என்ன லாபம் பட்டேலையா? லாபம் இருக்கு. இதுல எழுதியிருக்கிறபடி வெங்கட்டையாவுக்கு சொந்தமான அந்த தரிசு நிலம் இருக்குல்ல, அதை ஒட்டி வடக்கு திசையில கிழக்கு மல்லேகுண்டான்னு ஒரு சின்ன நிலம் இருக்கு. அது முன்னொரு காலத்துல கற்கள் நிறைஞ்ச ஒரு குன்றாதான் இருந்துச்சு. ஆனா இந்த ஆவணம் சொல்றது என்னன்னா, என்னங்கய்யா, அந்த கிழக்கு மல்லேகுண்டா நிலத்துக்கும் இந்த பெட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பொறு வெங்கட்டையா, இந்த ஆவணம் சொல்றது என்னன்னா, அந்த பகுதியில சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிலத்தடி நீர் கால்வாய ரகசியமா தோண்டியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த பகுதியில பஞ்சம் ஏற்பட்ட போது இந்த நீர் கால்வாய அமைச்சு அத ஒரு சிலசாசனத்துக்கு கீழே ரகசியமா மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த சிலசாசனம் அந்த சின்ன கற்கள் நிறைஞ்ச குன்றுக்கு அடியில தான் இருக்கு. இந்த பெட்டியில நம்ம பாக்குற இந்த துணி அந்த சிலசாசனத்தை மூடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட துணியாதான் இருக்கும். பட்டேலையா, ஏதோ பழைய கதைலாம் சொல்ற மாதிரி இருக்கே. அந்த கால்வாய் இத்தனை காலமா ஏன் யாருக்குமே கிடைக்கல?
கிடைக்கல. ஏன்னா அது ரகசியமா வைக்கப்பட்டிருந்தது. அது யாருக்கு சேரும், எப்போ பயன்படுத்தணுங்கிற விவரங்கள் இந்த ஓலைச்சுவடியில இருக்கு. இங்க பாரு, நான் படிச்சு காட்டுறேன். இந்த தர்ம கால்வாய் கஷ்டப்படும் சுயநலமற்றவனுக்கும் கடன் தொல்லையில் இருக்கும் நேர்மையானவனுக்கும் மட்டுமே கிடைக்கும். இந்த ரகசியம் வெளிப்படும் போது அதை கண்டறியும் விவசாயி அந்த கால்வாய் நீரை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமை பெறுவார். இதை மற்றவர்களுக்கு விற்கக்கூடாது. இதை தானமாகவே வழங்க வேண்டும். அவன் மூலமாக இந்த ஊருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். கடவுளே, ஏங்க பாத்தீங்களா, நம்ம நேர்மையா இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த பரிசு இது. உண்மையாவா? உண்மையாவே அந்த தரிசு நிலத்தை ஒட்டி நீர் கால்வாய் இருக்கா? கண்டிப்பா இருக்கும் வெங்கட்டையா. இது வெறும் தங்கம் இல்ல, வறட்சியை போக்கக்கூடிய நீர்நிதி. இந்த ஓலைச்சுவடி மூலமா அந்த நிலத்தடி கால்வாய் இருக்கிற இடத்த நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். வெங்கட்டையா, உன்னோட உழைப்பு, உன்னோட நேர்மை உன்னோட தலையெழுத்தையே மாத்திருச்சுப்பா. பட்டேலையா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பணத்து மேல ஆசைப்பட்டு வெங்கட்டையாவோட நேர்மையவே தவறா பேசிட்டேன். அந்த பெட்டியில பணம் இல்லைன்னு தெரிஞ்ச போது என் மனசு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சுதான். ஆனா கஷ்டத்தை போக்குற நீர் உண்மையிலேயே தங்கத்தை விட மேலானது தாங்க. கோபாலம், உன்னோட தவற நீ ஒப்புக்கொண்டதுனால எனக்கு மகிழ்ச்சி தாயா. வெங்கட்டையா, இது உனக்கு கிடைச்ச எதிர்பாராத அதிர்ஷ்டம்பா. உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இது. பட்டேலையா, இது கொஞ்சம் கேளுங்க. இந்த நீர் கால்வாய நான் எனக்காக மட்டும் ஒளிச்சு வைக்க மாட்டேன். தானியாபுரம் மக்கள் எல்லாருமே வறட்சியால வாடுறாங்க. எனக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டத்தை ஊர் மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். இந்த கால்வாயை தோண்டி நீரை மேல கொண்டு வர்றதுக்கான செலவையும் நானே ஏத்துக்கிறேங்க ஐயா. எப்படியோ இந்த வறட்சியிலேருந்து வெளியில வந்து நம்ம ஊர் செழிப்பானா அதுவே போதும். ஆமா பட்டேலையா, எங்களோட கஷ்டங்கள் தீந்தா போதும். அதோட ஊரோட கஷ்டமும் தீந்துச்சுன்னா எங்களுக்கு 10,000 பொற்காசுகள் கிடைச்சதை விட மேலானது. வெங்கட்டையா, உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப சிறந்தவன்பா. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சது. ஆனா உன்னோட தர்ம குணம் மட்டும் மாறவே இல்லை பத்தியா. உன்னோட நேர்மைக்கும் தாராள குணத்துக்கும் இறைவனோட ஆசி எப்பவுமே உங்க 2 பேருக்கும் இருக்கும். அங்க இருந்த கிராம மக்கள் எல்லாரும் வெங்கட்டையாவோட நேர்மையையும் தர்மத்தையும் பாராட்டி நெகிழ்ச்சியோட கை தட்டினாங்க. கோபாலம் தலை குனிஞ்சு வெங்கட்டையாவை பார்த்து கை கூப்பி வணங்கி மன்னிப்பு கேட்டான். இந்த கதை மூலமா நமக்கு தெரிகிற நீதி என்னன்னா, பணம் செல்வம் கிடைக்கிறது மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது. கடினமா உழைச்சாலும் கிடைச்ச புதையல் மேல ஆசைப்படாம தர்மத்தை கடைபிடிக்கிறதும் தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பிறரோட பகிர்ந்துக்கிறதுமே உண்மையிலேயே எதிர்பாராத அதிர்ஷ்டமா அமையும். வெங்கட்டையாவோட இந்த நேர்மைதான் வறட்சிங்கிற சாபத்துல சிக்கி தவிச்ச அந்த கிராமத்தை மாத்தக்கூடிய வரமா அமைஞ்சுது.